ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு வந்து சண்டே, மார்ச் 16th. சண்டே அப்படின்னாவே வந்து நம்ம ரெகுலரா வந்து இந்த புதுசா குவாலிஃபை பண்ணவங்க, ஏதாவது ஒரு கேட்டகரியில ஏதாவது ஒரு லெவல்ல குவாலிஃபை பண்ணவங்க வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு சில லீடர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க சொல்றாங்கங்கிறத கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும்னு ஓடிட்டு இருக்கிறோம். அந்த இலக்க வந்து நமக்கு முன்னாடி ஒரு சிலர் எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நம்ம ஓடும்போது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து சீக்கிரமா வந்து நம்பளும் அந்த இலக்க அடைஞ்சிடலாம். நம்ம அந்த இலக்க நோக்கி போறோம். நமக்கு முன்னாடி அந்த இலக்க அடைஞ்சிருக்காங்க. அவங்க நமக்கு முன்னாடி சேர்ந்திருக்கலாம், பின்னாடி சேர்ந்திருக்கலாம். பட் ஆனா, அந்த இலக்க அவங்க வந்து போய் அடைஞ்சுட்டாங்க. அந்த மாரி வந்து ஒரு லெவல்ல போயிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க எப்படி பண்ணாங்க? எப்படி பண்றாங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது, ரொம்ப வந்து குயிக்கா வந்து நம்மளும் வந்து சக்சஸ் பண்ணலாம். தவறுகள வந்து தவிர்த்துக்கலாம். ஆ நம்ப பண்ணக்கூடிய பிழைகள வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ப என்ன மிஸ்டேக் பண்றோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்ல நமக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்ல நம்ம பண்றது சரியா தான் பண்றோம். குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாரி வந்து இந்த பிசினஸ்ல வந்து நீங்க வந்து இன்னும் பெட்டரா பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாரி மீட்டிங் நம்ம வந்து பண்றோம். சரி, ஓகே. பாருங்க, இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஹாலிடே தான். மேக்ஸிமம் ஆ 95% பீப்பிள்க்கு எம்என்சி கம்பெனில வொர்க் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க பெரும்பாலும் ஒரு சில பிசினஸ்ல வந்து சண்டே வொர்க் பண்ணுவாங்க இருக்கும். பட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலைக்கு போறவங்கள்ல எல்லாரும் வந்து இன்னைக்கு ஹாலிடேவா இருக்கும் சண்டே. அப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களும், உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்களும் மோஸ்ட்டா ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப சண்டே நாள்ல வந்து நம்ப வந்து அதிகமா ரெக்ரூட்மென்ட் பண்ணலாம். நமக்கு டைம் இருக்கும். நம்ம நெறைய லேர்ன் பண்ணலாம். நெறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம். இந்த பிசினஸ பத்தி நெறைய யோசிக்கலாம். ஏன்னா யோசிச்சா தானே நமக்கு ஆ டவுட் வரும். நம்ம இத பத்தி யோசிச்சா, திங்க் பண்ணா தான் நமக்கு நெறைய குழப்பம் வரும். நீங்க எதுவுமே யோசிக்கல, ஜாயின் பண்ணிட்டு நீங்க வேற ஏதோ ஒரு வொர்க்ல பிஸியா இருந்தீங்கன்னா, வெஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. எந்த எந்த ஒரு யோசனையும் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. டவுட் வருதுன்னா தான் நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபிரெண்ட்ஸ், நம்ம இந்த வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கோம். அ வெஸ்டேஜ் நம்ம பண்றோம் அப்படின்னா, இந்த மாசம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், அ அந்த மாரி மந்த்லி இந்த இப்ப இப்ப அடுத்தடுத்த மாசங்கள்ல வரக்கூடிய வருமானத்துக்காக நம்ம வெஸ்டேஜ் பண்ணல. வெஸ்டேஜ்ல நம்ப வந்து வெஸ்டேஜ் பிசினஸ் அதுக்காக பண்ணல. ஏன்னா, இப்ப நம்ப கையில வந்து ஒரு வேலை இருக்கலாம். இல்ல நம்ப வந்து ஃபேமிலில யாராவது ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா, உங்க வீட்ல இப்போதைக்கு ஹஸ்பண்ட் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இப்ப வெஸ்டேஜ் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, வெஸ்டேஜ் அப்படிங்கிறது இப்ப இந்த மாசத்துல வரக்கூடிய இன்கம்க்காகவோ, இல்ல அடுத்த மாசத்துல வரக்கூடிய இன்கம்க்காகவோ, இல்ல அடுத்த மாசத்துல வருங்கிற அந்த இன்கம், இப்ப வரக்கூடிய இன்கம்க்காக நம்ம பண்ணலைங்க. ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, நம்ப ஃபியூச்சர் வந்து சேஃபா இருக்கணும். நமக்கு வந்து ஒரு ராயல்டி இன்கம் வரணும். நம்ப வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்குள்ள இருக்கணும். ஒரு டீம டெவலப் பண்ணி இப்ப நம்ப போட்டு உழைப்ப போட்டு நம்ம உழைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ப வந்து மந்த்லி நமக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற அந்த பேசிவ் இன்கம், ஒரு ராயல்டி இன்கம்க்காக தான் வெஸ்டேஜ் நம்ம பண்றோங்கிறத மறந்துறாதீங்க. ஏன்னா உள்ள வரும்போது நீங்க எந்த காரணத்துல வேணா வந்திருக்கலாம். எப்படி வேணா வந்திருக்கலாம். ஆமா, அஃப்கோர்ஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு மந்த்லியும் இன்கம் வருது. இல்லன்னு சொல்லல. ஓகேவா? ஆனா உங்களோட முழு பலன் எப்ப வரும்னா, முழு பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். ஓகேவா? முழு அ அ அதோட முழு அ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான். அந்த மாரி ஒரு கம்பெனி. ஏன்னா இப்ப இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னாவே ராயல்டி இன்கம், பேசிவ் இன்கம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல. இப்ப டைரக்ட் செல்லிங் நெறைய கம்பெனி பண்றாங்க. நெறைய கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய கம்பெனிஸ் இருக்கு டைரக்ட் செல்லிங்ன்னு சொல்லிட்டு. டைரக்ட் செல்லிங் கான்செப்ட்ல அங்கேயும் ராயல்டி இன்கம் இருக்கு, பேசிவ் இன்கம் இருக்கு. இங்க ரொம்ப டீம ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். 2 லெக் தான். 1 லெக் நானே போட்டு குடுத்துருவேன். 1 லெக் போட்டா போதும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? வாழ்க்கையில ஜெயிக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியா? ஈஸி. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிய பத்தி
ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா வந்து அந்த வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கம்பெனி மக்களே அந்த கம்பெனியில இருக்கக்கூடியவங்க புது ஆட்கள் ஃப்ரெஷ்ஷா போய் விசிட்டிங் கார்ட ரோட்ல நின்னு குடுத்தோ, இல்ல அவங்க ஃபிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ கூப்ட்டு ஒரு பிசினஸ் பிளான காமிச்சு ப்ராப்பரா வந்து பிசினஸ் பண்றதே கிடையாது. அவங்களோட டார்கெட் எல்லாம் ஆல்ரெடி வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. வெளிய நெறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு. குட்டி, குட்டி சின்ன, சின்ன கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்றாங்க பாத்தீங்களா? அவங்கள டார்கெட் பண்றது தான் அவங்களோட வேலையே. அந்த பெரிய கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய டீம்ல இருக்கிறவங்கள்ல இருந்து ஒரு 4 பேர், 5 பேர டெய்லி புடிச்சு போட்டோம்னாவே, அவங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்களோட டார்கெட்டே அவ்வளவுதான் இருக்கும். அவங்களோட நீடே அவ்வளவுதான். எப்படி வந்து ஒரு 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 உயிர சார்ந்து இன்னொரு உயிர் வாழும் இல்லையா? அந்த ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒட்டுண்ணிகள் ஒரு மரத்துல அ வந்து ஒரு ஒரு புழுகு வந்து ஒட்டிட்டு இருக்கும். அந்த மரம் இல்லைன்னா அந்த புழு இருக்காது. ஓகேவா? தலையில தான் பேன் இருக்கும். ஓகேவா? அந்த பேன் வந்து தனியா ரோட்ல நடந்து போகாது. தலைகள் இல்லைன்னா பேனே இருக்காது. அந்த மாரி வெஸ்டேஜ் இல்லைன்னா இங்க பல கம்பெனியே இருக்காது. அந்த மாரி வந்து ஒட்டுண்ணிகள், அந்த மாரி வந்து உன்ன சார்ந்து வாழக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் வெளிய நெறைய இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு புது பீப்பிள வந்து புடிச்சு, அவங்களுக்கு டைரக்ட் செல்லிங்க சொல்லிக் குடுத்து, பிளான சொல்லிக் குடுத்து, உள்ள கூப்ட்டு பண்றதுக்கே தெரியாது. முழுக்க, முழுக்க வெஸ்டேஜ் யாரு பண்றாங்களோ, வெஸ்டேஜ் டீம் யார் எங்க இருக்கோ, யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வெஸ்டேஜ் கஷ்டம், வெஸ்டேஜ் கஷ்டம். வெஸ்டேஜ்ல பண்ண முடியாது. வெஸ்டேஜ விட இது ஈஸி. வெஸ்டேஜ விட இது ஈஸின்னு சொல்லி, சொல்லி பண்றவங்க தான் இங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி போலியான கம்பெனில, அந்த மாரி மட்டமான கம்பெனில போய் நம்ம சேர்ந்தோம்னா, அவங்கள மாரி நம்மளும் 4 பேர போய் புடிக்க வேண்டியதுதான். அப்படி புடிச்சு நம்ம ஜெயிக்க முடியுமா? அந்த மாரி கம்பெனில வந்து ராயல்டி இன்கம் வரும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனில இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. மூடிக்கிட்டே இருப்பாங்க. கம்பெனி மேனேஜ்மென்ட்டே ஜென்யூனா இருக்கு. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண கம்பெனில ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கம்பெனில 5 வருஷமா இருக்கிறவரு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கம்பெனி ஜிஎஸ்டியே பே பண்ணாதாமா. எவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு பாருங்க. அதாவது நீங்க ஒரு கடையில போய் துணி எடுக்குறீங்கன்னா, உங்கள்ட்ட ஜிஎஸ்டி சேர்த்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அந்த ஜிஎஸ்டிய நீங்க போய் கவர்மெண்ட்க்கு பே பண்ணிறணும் 30 டேஸ்க்குள்ள. இல்லைன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபைன் போடுவாங்க. உங்களோட லைசென்ஸே கேன்சல் பண்ணிருவாங்க. ஓகேவா? டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காவது சேலரி குடுக்குறீங்கன்னா, அந்த சேலரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல போகும்போது டிடிஎஸ் கட்டணும். கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, டிடிஎஸ் அப்படிங்கிறது இப்ப நமக்கு அதிகப்படுத்திட்டாங்க. இப்ப வந்து ஒருத்தருக்கு நீங்க சேலரி குடுக்குறீங்கன்னா, ரூ. 12,00,000 மேல ஒருத்தருக்கு குடுக்குறீங்கன்னா தான் டிடிஎஸ் அந்த கம்பெனி கட்டுவாங்க. ஏன்னா இப்ப இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்மி. அந்த மாரி வந்து அ டிடிஎஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து புடிக்கணுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். டிடிஎஸ் புடிச்சு அவங்களோட பான் கார்ட்ல நீங்க கவர்மெண்ட்ல கட்டிறணும். நீங்க இப்ப என்னோட பான் கார்ட போயிட்டு நான் வந்து டிடிஎஸ் அந்த இன்கம் டாக்ஸ் வெப் போர்ட்டல்ல போட்டேன்னா, வெஸ்டேஜ் கம்பெனி என்னோட பான் கார்ட்ல எவ்வளோ டிடிஎஸ் கட்டியிருக்காங்கன்னு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கட்டிருவாங்க. கம்பெனிஸ் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டிடிஎஸ் கட்டணும். ஜிஎஸ்டி மந்த்லி கட்டணும். நான் ஜிஎஸ்டி நான் வந்து நான் பே பண்ணிட்டு கம்பெனிக்கு வந்து அனுப்பும்போது, அந்த அந்த என்னோட நான் பே பண்ணிருவேன். கம்பெனி வந்து அத வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. வெஸ்டேஜ் கம்பெனி மந்த்லி பண்றாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஏன்னா நான் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்கேன். என்னைய ஜிஎஸ்டி கம்பெனி பே பண்ண சொல்றாங்க. ஓகேவா? பே பண்ணி எவ்ரி மந்த் வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ணதோட பிரிண்ட் அவுட், அந்த சலானு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கம்பெனிக்கு சென்னைக்கு மந்த்லி கொரியர் பண்றேன். இந்த மாசமும் பண்ணியிருக்கேன். நம்ம கம்பெனி எங்க இருக்கு? அவங்க கம்பெனி பாருங்க ஜிஎஸ்டியே பே பண்றது இல்ல. புடிச்சாங்கன்னா காலி. கம்பெனியே காலி. அந்த மாரி கம்பெனில போய் நம்ம உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சுட்டு, நம்ம ராயல்டி இன்கம் வரும். நம்ம ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்காகன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம எங்க இருப்போம்னு பாருங்க. ஜிஎஸ்டி கட்டுறதில்ல, டிடிஎஸ் கட்டுறதில்ல. ஆனா வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. அது டி டி அது ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூ. 118 18% ஜிஎஸ்டி ரூ. 118 உங்கள்ட்ட இருந்து வாங்குறீங்க. அந்த ரூ. 18 நீங்க வந்து கவர்மெண்ட்ட கட்டணும். ஜிஎஸ்டின்னு கட்டணும். ஆனா ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்கிர்றீங்க. ஆனா அத கட்டாம நீங்களே வச்சுக்கிறீங்க. அப்ப அது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரின்னு பாருங்க. அததான் அந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவரு அந்த ஒரு நபர் சொன்னத மட்டும் தான் இல்ல. அந்த கம்பெனிக்கு போயி, அந்த கம்பெனில இருந்து திரும்ப வந்தவங்க பலருமே என்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி ஜிஎஸ்டி கட்டலன்னு அ பல பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாரி கம்பெனில இங்க எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியறதில்ல. அவேர்னஸே இல்ல. காசு வந்தா போதும். நமக்கு வந்தா போதும். எப்படி யார வேணா ஏமாத்தலாம் அப்படின்னு பண்றவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அதனால வந்து ரொம்ப அவேரா இருங்க. ரொம்ப அவேரா இருங்க. அ வெஸ்டேஜ் பண்றீங்க.
எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கீங்க. ஒரு சில நாள் பண்ண முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க டவுனா இருக்கீங்கங்கும்போது, யாராவது வந்து உங்கள அப்படியே வந்து ஆறுதல் பண்ணி, "வாங்க இந்த கம்பெனிக்கு வந்துருங்க. இங்க இவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க. இந்நேரம் அங்க வந்திருந்தீங்கன்னா, இந்நேரம் நீங்க லட்சங்கள்ல சம்பாரிச்சுட்டு இருப்பீங்க. இந்நேரம் கார் வாங்கியிருப்பீங்க, பஸ் வாங்கியிருப்பீங்கன்னு" சொல்லி மண்டைய கழுவி உங்கள கூட்டிட்டு போய் அங்க அந்த குழியில தள்ளி விட்டுருவாங்க. அப்படிதான் இங்க பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாந்து அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அவேரா இருங்க. ஆ வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. எவ்ரி மந்த் வந்து ஜிஎஸ்டி பே பண்றாங்க. டிடிஎஸ் நமக்கான டிடிஎஸ் வந்து டிடிஎஸ் கட்டுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அதிக டாக்ஸ் கட்டக்கூடிய கம்பெனி. எல்லா வகையிலும் எந்த ஒரு பேக்லாக் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆ கம்பெனி வந்து பக்காவா கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி வெஸ்டேஜ். ஓகேவா? அப்ப இது இத வ இத 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 வந்து கம்பேர் பண்ணுங்கும்போது எல்லாரும் போட்டி போட்டுட்டு அந்த அந்த சின்ன சின்ன கம்பெனிகள், அந்த ஒட்டுண்ணிகள், அந்த பேனு, புழுகு மாரி வரக்கூடிய கம்பெனிலாம் வெஸ்டேஜோட பிளான் ஈஸியா, கவர்ச்சிகரமா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி தான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிளான் எல்லாம் வந்து ஒரு 2, 3 வருஷம், 5, 6 வருஷத்துக்குள்ள குளோஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஓடுற கம்பெனி. அதனால வந்து அவங்க கம்பேர் பண்ணி வெஸ்டேஜோட ஈஸியா காமிக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. ஆனா அது லைஃப் லாங் போகுமா? நம்ம லைஃப் லாங் பண்றதுக்கு தான் இதுக்குள்ள வரோம். இதுல கஷ்டப்பட்டு நம்ம டீம டெவலப் பண்ணி, பல வருடங்கள் போராடி, பெரிய டீம டெவலப் பண்ணி, அக்காடான்னு உட்காருவோம். சரி இனிமேல் பேசிவ் இன்கம் வரட்டும்னா, அக்காடான்னு உட்கார்ந்த உடனேயும் கம்பெனிய மூடிட்டு போனாங்கன்னா, அதுக்கா நம்ம பேசிவ் இன்கம் டீம செட் பண்றோம்? பல வருடம் நிக்கணும்ல. இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் வெஸ்டேஜ் இருக்கும். 100 வருஷம் கழிச்சும் கம்பெனியோட 100வது ஆனிவர்சரி வெஸ்டேஜ் கம்பெனி கொண்டாடும்னு கம்பெனி கம்பெனியோட எம்டி சொல்றாரு. அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா வந்து கம்பெனி இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அந்த மாரி ஒரு கிளியரான விஷன் இருக்கக்கூடிய கம்பெனி வெஸ்டேஜ். அதனால வந்து இதுல பண்ண முடியலைன்னா, எங்கேயுமே பண்ண முடியாதுங்க. இத விட்டுட்டு போறீங்க, வேற ஒரு கம்பெனில சேர்றீங்கன்னா, நீங்க ஏமாறுறதுக்கு தயாராயிட்டீங்க. நீங்க இன்னொருத்தர ஏமாத்துறதுக்கும் தயாராயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.